சேனல் டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. கீழே ஃப்ரீலுக்கு வந்து நாங்கள் மார்க் பண்ணுவோம். இப்படி தான் இந்த கவுன் வந்து டிசைன் வந்து கீழே வந்து எப்படி ஃப்ரில் இது வந்து மேலே கூட வட்டு அதோட வந்து இப்போ வந்து நாங்கள் கீழ் குடவட்டு வந்து நாங்கள் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கீழே வந்து ஃப்ரில்லுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன் வந்து ரெடி ஆகிட்டு மேலே வந்து டேப்புமே வச்சு தச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்கண்டு நிறைய நாடு அப்புறம் அஸ்மி குட்டியை நீங்கள் கண்டிருப்பீங்க. என்ன சொன்னால் அஸ்மி குட்டி ஃப்ரீ என்று கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். வெல்கம் டு Ssvlog. இன்றைக்கு எங்கள் சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எங்கள் சேனல் டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன தைக்க போகிறோம்னு சொன்னால் அஸ்மிக்கு வந்து கவுன் தைக்க போகிறேன். அதுக்கு வந்து அளவு சட்டை நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி இல்லை, ஆனால் இதே அளவுக்கு வந்து கொஞ்சம் பேட்டர்ன் வேறு. அதே போல் வந்து இங்கால அஸ்மிக்கு தைக்கிறதுக்காக 1/2 மீட்டர் துணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் தான் வந்து நான் இப்போ சட்டை தைக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போய் இந்த கவுன் எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இப்போ துணியை எடுத்து வச்சுருக்கேன். என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சின்ன குடவட்டா வந்து ஒரு சின்ன குடவட்டை கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இதை நான் 2ஆக மடித்து 4ஆக மடிக்கிறேன். 13 சென்டிமீட்டருக்கு நான் வச்சு மார்க் பண்ணுறேன். நான் கட் பண்ணுறேன். அதே போல் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இப்போ நான் வந்து இடுப்பை வந்து நான் இடுப்புன்ற சுற்றளவை வந்து மார்க் பண்ணி போட்டு இடுப்பை வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அஸ்மியில் இடுப்பு சுற்றளவை எடுத்து நான் வந்து 4ஆக பிரிச்சுருக்கிறேன். 4ஆக பிரித்தா எனக்கு 4.5 வரை நான் வந்து கொஞ்சம் கூட 4.75 வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் இது கீழ் குடவட்டு வந்தது குட்டியாக வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்த வந்து கீழே ஃப்ரீலுக்கு வந்து நாங்கள் மார்க் பண்ணுவோம். கீழ் ஃப்ரீலுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்படி நான் 2ஆக மடிச்சுட்டு ஃப்ரீலுக்கு வந்து எவ்வளோ அகலம் தேவைன்னு சொல்லி நாங்கள் டேப்பால் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுவோம். வந்து இதில் கீழ் ஃப்ரீல் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் தேவை. அதில் வந்து நாங்கள் 7 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணுறேன். எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். வந்து கீழ் ஃப்ரீல் அடுத்து வந்து நாங்கள் மேல் பாடி என்ன கட் பண்ணுவேன். வந்து மேல் பாடி கட் பண்ணுவோம். மேல் பாடிக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது 2ஆக மடித்து போட்டு ஓகே நான் கட் பண்ணுறேன். அடுத்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அடுத்த வந்து இந்த கழுத்தை ஃபுல்லாகவே சுற்றி ஃப்ரேம் மாதிரி ஒரு துண்டு கொண்டு வரும். அதை நான் வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அகலம் ஓகே. நான் வந்து 2 சைடுமே சரிக்கு சமன் கட் பண்ணி இதை எடுக்க போகிறேன்.
இந்த கவுன் வந்து டிசைன் வந்து கீழே வந்து எப்படி ஃப்ரில் இது வந்து மேலே கூட விட்டு அதோட வந்து மேலே வந்து ஒரு துண்டு வந்து இது வந்து கீழே வந்து கீழே மேலே வந்து அப்படியே அதுக்கு மேலே ஃப்ரில் மாதிரி வரும். இதில் ஒரு கை வரும். இதுதான் டிசைன். இப்போ எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். மீன் செய்யணும்னு சொன்னால் இந்த கைக்கும் மற்றது வந்து இந்த கைக்கு வச்சு நாங்கள் வந்து தைக்கிற அந்த பைப்பிங்கும் வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் தைக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ நாங்கள் மேல் கைக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஒரு செவ்வக துண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்த வந்து பைப்பிங்குமே வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கவுனுக்கு தேவையான எல்லா பார்ட்டுமே வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இப்படி தைக்கிறோன்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் நான் வந்து மேல் பாடியில் வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் நான் பைப்பிங் வச்சு தைக்க போகிறேன். வந்து நான் அந்த பைப்பிங் வந்து ரெண்டுக்குமே வந்து வச்சு தைச்சிட்டேன். இப்போ இனி என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இனி வந்து நான் அந்த மேலே வந்து சுருக்கு மாதிரி வரும் ப்ளீட் மாதிரி வேணும்னு சொன்னால் அதை வந்து வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்டா இதை ரெண்டாக மடித்து நடுவில் ஒரு மார்க் போட்டுட்டு அதே போல் இதுக்கு வந்து கட்டி வச்சுருக்கிற துண்டு எடுத்து அதையுமே வந்து நாங்கள் மார்க் போடுவோம் சென்டரில். இப்போ நாங்கள் சென்டரில் மார்க் போட்டுட்டோம். மார்க் போட்டுட்டு இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்குமே நல்ல பக்கம் இதையுமே நல்ல பக்கம் வச்சு சென்டரில் வச்சுட்டு நாங்கள் வந்து தைப்போம். அதே போல இப்படி திருப்பி நம்மண்டா நல்ல பக்கத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போ இதை திருப்பிட்டு இதில் ஒரு தையல் வந்து போடுவோம். அதே போலயே வந்து நாங்கள் மெட்ட பக்கத்தையும் வச்சு தைப்போம். இனி என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதையும் வச்சு நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். எப்படியாண்டா இதையும் இப்படி சரிக்கு சமன் வச்சுட்டு நாங்கள் நீங்கால வந்து இதை ஜாயின் பண்ணுவோம். அதே போல் மெட்ட பக்கத்தை ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்து ரெண்டையும் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் வந்து கீழே வந்து மடித்து தைக்க போகிறேன். நாங்கள் வந்து இப்போ கீழே மடித்து தைப்போம். ஓகே, இப்போ என்ன செஞ்சோம்னா நாங்கள் கீழே வந்து மடித்து தைச்சிட்டேன். மேலே வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் லாஸ்டிக் போட போகிறோம் மேலுக்கு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இந்த லாஸ்டிக் போடுறதுக்கு வந்து இதை வந்து நாங்கள் மடித்து தைப்போம். ஓகே, இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு இடவழி வந்து விட்டுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் லாஸ்டிக்கை வந்து இதுக்குள்ளால போடுறதுக்கு. இப்போ லாஸ்டிக்குமே வந்து நான் வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் அவளுக்கு கொட்க போகிறேன். வச்சுருக்கேன் ஊசியில் லாஸ்டிக்கு கோர்த்துட்டு நாங்கள் இதை வந்து கோர்ப்போம். இப்படி நாங்கள் ஃபுல்லாக வந்து கோர்த்து எடுப்போம். இப்போ நாங்கள் கோர்த்து எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த லாஸ்டிக் இந்த அளவை பார்த்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இதோட நான் இது தைக்க போகிறேன். இதை தைச்சிட்டு நான் வந்து உள்ளுக்க விடுறேன். உள்ளுக்க வந்து இந்த துண்டு பொடி துண்டு மேலால் இப்படி வந்திருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த உள்ளுக்க வச்சுருக்குற அந்த மேல்
மேல் பாடியையும் வந்து கீழ் குடவட்டையும் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு மார்க் போட்டுட்டு நடுவில் அதே போல் வெட்டி வச்சுருக்க குடவட்டுக்குமே நாங்கள் வந்து மார்க் போடுவோம். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மேல் பாடியோட வந்து கீழ் குடவட்டை வச்சு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுவோம். இதே மாதிரி மற்ற பக்கம் வச்சு தைப்பேன். இப்போ வந்து நாங்கள் கீழ் குடவட்டு வந்து நாங்கள் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி இப்போ அந்த துண்டொண்டு எடுத்து வச்சு வெட்டி வச்சுக்கோங்க. கீழ் ப்ரில் துண்டு அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், முதல் ப்ரில்லை வந்து நான் முதல்ல சுருக்கி எடுத்து போட்டு 2ஆம் அடித்து வச்சுருக்கிறேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ப்ரில்லை முதல் தச்சு எடுப்போம். தைச்சிட்டேன். இப்போ என்ன செய்யப்போம், கீழே அதை மடித்து தைப்போம். ஒற்றை பக்கம் கீழே மடித்து தைப்போம். இப்போ கீழே வந்து நாங்கள் மடித்து தைச்சிட்டேன். இனி என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த ப்ரில்லில் வந்து தைப்போம். கீழ் ப்ரில் வந்து நாங்கள் தச்சு எடுத்துட்டோம். இதை வந்து நாங்கள் இதோட ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான் ஒற்றை பக்கம் தச்சு போட்டு ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு இனி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த ப்ரில்லை வச்சு இந்த துண்டோட வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ வந்து சட்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு மேலே ஒரு கை ஒன்று வச்சு நாங்கள் தைச்ச மாட்டோம் செய்யாது. அது வந்து அந்த டேப் கையை வச்சு தைச்ச மாட்டா சரி. கைக்கு வந்து இந்த பேண்டை தைக்க போகிறேன். இதே மாதிரி இதையுமே வச்சு நாங்கள் தைப்பேன். ஸோ நான் கவுன் வந்து ரெடி ஆகிட்டு மேலே வந்து டேப்புமே வச்சு தைச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்கண்டு, முன்னுக்கும் பின்னுக்குமே ஒரே மாதிரி டிசைன் தான். இதை வந்து நாங்கள் இப்போ அஸ்லிக்கு போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இதை வந்து அஸ்லிக்கு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கான்னு சொல்லி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்லிக்கு சட்டை போட்டு காட்டிட்டோம். அதோட வந்து நிறைய
நாள் அப்புறம் அஸ்மி குட்டியை நீங்கள் கண்டிருப்பீங்க என்ன சொன்னால் அஸ்மி குட்டி ஃப்ரீ என்று கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவள் வந்து இப்போ ஒரே பிஸி என்ன பிஸின்னு சொன்னால் ஸ்கூல் போகிறபடியாக அப்போ போவா வந்து கொஞ்ச நேரம் நித்திர கொள்ளுவா அதுக்கு பிறகு சாப்பிடுவா திருப்பி ஒரு கொஞ்ச நேரம் நித்திர கொள்ளுவா அப்புறம் இப்போ கூட வந்து நித்திரியால் தான் விரும்பியிருக்கா பாருங்க. ஓகே அஸ்மி எல்லாருக்கும் ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய். ஓகே எப்படி இருக்கு சட்டை? சூப்பராக இருக்கா? சட்டையை காட்டுங்க ஒருக்கா சுற்றி வடிவா சுற்றி காட்டுங்க. அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு அப்படியே சுற்றி காட்டுங்க காட்டுங்க சுற்றி. நல்லா டான்ஸ் ஆடுற ஆள் தானே நான் டான்ஸ் ஆடி காட்டுறேன். ஓகே சட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க அஸ்மி உங்களுக்கு இந்த சட்டை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க எந்த சட்டை பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. அச்சா பிள்ளை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே உண்மையிலுமே வந்து இந்த சட்டை வந்து எவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து டக்காண்டு வந்து சட்டி முடிச்சுட்டேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் வந்து உங்களுக்கும் இப்படி ஒரு டிசைன் வேணுமெண்டா இதே மாதிரி மெதட்டில் தைச்சிங்கடா இப்படியே பர்ஃபெக்டாக வரும். அதே போல் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் மஸ்மி. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும். நான் உங்கள் சஜி. நீங்க யாரும் சொல்லுங்க. அஸ்மி பாய்.